ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் 10th எக்ஸாம் ரிசல்ட் வெளியாக போகுது. ஸோ உங்களுக்கான ரிசல்ட்டை எந்த வெப்சைட் மூலமாக எப்படிலாம் செக் பண்ணுறது, அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது 10th பப்ளிக் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 16/5/2025 காலைல 9 மணிக்கு வந்து பார்த்தா ரிலீஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு ரிசல்ட் நீங்கள் செக் பண்ணலாம். எந்த வெப்சைட்லனா tnresult.nic.in இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது டிஎன்எஸ்எல்சி கிளாஸ் 10th ரிசல்ட் எக்ஸ்பெக்டட் ஆன் ஃப்ரைடே 16th May 2025 9 PM கொடுத்துறாங்க. ஸோ வெப்சைட்டில் வந்து பார்த்தா அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தா நாளைக்கு 9 மணிக்கு இந்த வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசல்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து பார்த்தா ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டில் ஃபஸ்ட்லேயே கொடுப்பாங்க எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷன் ரிசல்ட் ஏப்ரல் 2025 இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு உங்களுக்கான எக்ஸாம் நம்பர் மற்றும் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு கெட் மார்க்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கான ரிசல்ட் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த tnresult.nic.in அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி ஸோ ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கோங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து result.digillocker.government.in இந்த வெப்சைட்டும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ டிஜிலாக்கர் மூலமாகவும் உங்களுக்கான ரிசல்ட்டை வந்து பார்த்தா பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தா நாளைக்கு காலைல 9 மணிக்கு ஸோ கிளாஸ் 10th ரிசல்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க தமிழ்நாடு போர்டுக்கு. ஜஸ்ட் அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்கள் ரோல் நம்பரை கொடுத்து டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு உங்களுக்கான ரிசல்ட்டை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்தா செகண்ட் மெத்தட். நெக்ஸ்ட்டு கூகுள் ப்ளே ஸ்டோரில் உங்களுக்கு ஆப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிஎன்எஸ்எஸ்எல்சி ரிசல்ட் அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரு ஆப் ஓப்பன் ஆகும். இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நாளைக்கு செக் பண்ணிங்க அப்படின்னா வியூவர் எஸ்எல்சி ரிசல்ட் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் சேம் அதேமாரி உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் கேட்கும். அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு கெட் மார்க்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கான ரிசல்ட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த மெத்தட் மூலமாகவும் உங்களுக்கான ரிசல்ட்டை தாராளமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு நிறையா வழிகள் இருக்குது ரிசல்ட் தெரிஞ்சுக்க. இதை தவிர்த்து உங்களுக்கு வந்து பார்த்தா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் மூலமாக உங்களுக்கான ரிசல்ட்டை வந்து பார்த்தா நார்மல் மெசேஜுக்கு அனுப்புவாங்க. அதேமாரி நீங்கள் படித்த ஸ்கூலில் போயிட்டு உங்களுக்கான ரிசல்ட்டை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 5 வழிகளில் உங்களுக்கான ரிசல்ட்டை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக நாளைக்கு வந்து நம்ம சேனலில் வீடியோ போடும் எப்படி ரிசல்ட்டை செக் பண்ணுறது. அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்துறதுக்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவுமே உங்களுக்கு அப்டேட்டாக வந்து சேரும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.